வர்ற வழியில காபி குடிச்சிட்டு தாம்மா வந்தோம். ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். அதான் முன்னாடியே எதுவும் சொல்லாம நாங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம்? சக்திக்கும் வெற்றிக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். பிரியா கூட பிறந்த ட்வின் சிஸ்டர் தேவி. ஆமா சார், எங்க அக்கா பிரியா உங்ககிட்ட உண்மையா பழகல. பிரியா பணத்துக்காக தான் உங்களை மேரேஜ் பண்ற மாதிரி நடிக்க வந்தா. முதல்ல யமுனாவை பார்த்து பேசணும், அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்த அந்த ரங்கநாயகியும் ஒரு கை பார்க்கணும். இந்த விசேஷத்தை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும் மீனாட்சி. அதான் மறுபடி உங்களை அழைச்சிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். சம்பந்தி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்தி வாயால ரொம்ப நாளா நடக்காம இருந்த நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு உங்க வாயாலேயே நீங்க சொல்லிட்டீங்க. இத நான் இப்பவே சக்தி கிட்ட சொல்லணும் சம்பந்தி. ஆஹா, வேண்டாம். இந்த விஷயம் சொன்னப்போ நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்க, அதே மாதிரி சந்தோஷத்தை நான் சக்தியோட முகத்துல பார்க்கணும். அதுக்காக நானே இந்த விஷயத்த நேர்ல போய் சக்தி கிட்ட சொல்ல போறேன். அது வரலையும் நீங்க யாரும் இத சக்தி கிட்ட சொல்லாதீங்க. சரி. யமுனா, உன் வாழ்க்கையையும் நான் சரி பண்ணி கொடுக்கணுமா? அந்த கடமை எனக்கு இருக்கு யமுனா. ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கையில என்ன கஷ்டம்லாம் படக்கூடாதோ அந்த கஷ்டத்தெல்லாம் நீ பட்டுட்ட. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். உன்னையும் கார்த்தியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் சீக்கிரமாவே செஞ்சு முடிப்பேம்மா. உனக்கும் கார்த்திக்கும் ஏதோ பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. இப்ப அதெல்லாம் மறந்துரு. அதையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மனசுல இருந்து அழிச்சிடு. உன்னை வேணாம் வேணான்னு ஒதுக்கி தள்ளின கார்த்தியே உன்னை தேடி வந்து உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்வாரு. சொல்ல வைக்கிறேன் பாரு. சக்தி மட்டும் எனக்கு மருமகன்னு நினைக்காத. உன்னையும் நான் என் மருமகளா தான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கையிலையும் நான் சந்தோஷத்தை வர வைக்கிறேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கார்த்திக் சார் கிட்ட பேச முடியுமோ முடியாதோன்னு நினைச்சேன். ஒரு வழியா எல்லாத்தையுமே பேசி நான் புரிய வச்சுட்டேன். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏய், அப்படின்னா யமுனாவும் கார்த்திக் சார் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல? பின்ன என்ன, கார்த்திக் சாருக்கும் யமுனா அக்காவுக்கும் பெரிய சண்டைலாம் எதுவுமே கிடையாது. சரி, அது எல்லாமே சின்ன சின்ன சண்டைங்க தான். பேசி தீக்காம இருந்ததுனாலதான் அது எல்லாமே பெருசாயிடுச்சு, அவ்வளவுதான். சரி சரி, அவங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேல்ல, அப்புறம் நம்ம பிரச்சனையை கவனிக்கவே மாட்டேங்கிறியே. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது உனக்கு புரிஞ்சுதா இல்ல புரியாத மாதிரியே நடிக்கிறியா? நீ என்ன பண்ற? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி கிட்ட என்ன பண்ணணுமோ அதை தான் பண்றேன். போடா, அதுக்கு நேரம் காலமே கிடையாதா? இதோ வந்துட்டேன். டேய், இந்த மாதிரி சீன் வரப்போ வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சீன் வருதுல எனக்கு அப்படினே தெரியும். ஆமா, என்ன பூவெல்லாம் பார்த்தா தெரியல, பூ கூட. ஏண்டா, உழைச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? பரவாயில்ல, நல்ல தொழில் தான். வாழ்த்துக்கள். அண்ணே பாருண்ணே. இரு சக்தி, அவன் ஏதோ புதுசா பூத்தொழில் ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அண்ணங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பான். வாடா வாடா வந்து விடுறா. என்னடா அப்படி முழிக்கிற? எங்கேயும் திருடிட்டு வந்துட்டியா என்ன? திருடிட்டு வந்தியாவா? என்ன வெயில், என்ன வெயில் அண்ணே. அதானே, கூடவே சுத்துற செவ்வாழை எங்கடா காணமேன்னு பார்த்தேன், வந்துட்டான். என்னடா, வேற தொழில் தொடங்கிட்டீங்களா என்ன?
டேய் வாயை திறந்து பேசுங்கடா, அப்பதான் வியாபாரமே ஆகும். ஆமா டேய், என்னது பேக்ல? இதுலயாண்ணே பழம் ஸ்வீட் எல்லாமே இருக்கு. ஏய் இங்க என்னடா உங்களுக்கு வேலை? வந்தா நேரா உள்ள வர மாட்டீங்களா? வாங்க. சரண்யாமா, ஆ? என்னம்மா நடக்குதுங்க? புரியுற நேரத்துல உங்களுக்கே புரியும்னா. ஏய் வாங்கடா. ஓகே டேய் போலாமா? ஒருவேளை அம்மா எதுவும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்களோ? போடா. பூஜையா? டேய் நில்றா. அதுக்கு பூஜைன்றது கோடு படாடா. சி போடா. வாய் முட்டு போடா. இவனுங்க வேற ஏதோ பண்றானுங்க. ஆமா, எதுக்கு இவனுங்க மேல போறானுங்க? பூஜை கீழே தானே பண்ணும், மேல என்ன பண்றானுங்க? சரி விடு, நம்ம வேலையை பாப்போம். அப்ப வா. ஏய் வெற்றி, ஐயோ அம்மா. வாங்கம்மா, வாங்கப்பா. வெற்றி, கிரியும் திடீர்னு வந்துட்டானுங்களா? ஆமாப்பா, திடீர்னு கூட நிறைய பூவெல்லாம் கொண்டு வந்தாப்பா. ஓ, கிரி ஸ்வீட்டும் ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்தா மாமா. ஆமாப்பா, வீட்ல ஏதாவது பூஜையா என்ன? ஏண்டா இதெல்லாம் நீயே புரிஞ்சுக்க மாட்டியா? எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்லணும். உனக்கும் சக்திக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்டா.